அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மானத்தை காப்பாற்றணும்னா மரியாதையாக வந்து தொழிலை பார்த்துட்டு போயிருங்க. சிலர் பிடிபட்டிருக்கிறாங்க, ஆனால் எல்லாரோடையும் மூஞ்சோடு அப்படியே ஃபோட்டோவோடு போட்டிருக்காங்க. நான் தான் இந்த ஃபோட்டோவில் மறைச்சிருக்கிறேன். அதே மாதிரி மூட்டை கட்டி அனுப்ப முடிவு கட்ட ஒரு சூப்பரான மருந்து. அதே போல் என்ன வேலை இது தேவையா? வந்தமா பொழப்ப பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் என்னக்கா பண்ணி வச்சுருக்கீங்க? வர்றது எதுக்கு, செய்கிறது என்ன வேலை? அதே மாதிரி யமன் உங்களுக்கு பக்கத்திலே உங்களுக்கு கூடயே இருக்கிறான், உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. பார்க்கலாம் என்ன தகவல் அப்படின்னு அனைத்தையும். முதலாவது தகவல், இந்த மருந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிரைட் அப்படின்னு இருக்குது, 25% WP இப்படி போட்டிருக்கு இல்லையா? இந்த மருந்து தான் வீட்டில் இருக்கும் மூட்டை பூச்சிகளுக்கு நிவாரணி. இந்த மருந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷுவேக்கில் சும்மா சூக்கு ஆப்போசைட்டில் இந்த மர தளபாடங்கள், அந்த மாதிரி மரஞ்செடி கொடிகள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகளில் தான் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சகோதரி. சிங்களம் தெரிஞ்சவங்க இதையும் கேட்டு பாருங்கள். අල්ලි මේ පොටෝ එකක් දාලා තියෙන මේ බෙහෙත් එක හොඳද? මේ බෙහෙත් එක ගොඩාක් හොඳ බෙහෙත් එකක්. 100ට 200ක්ම හොඳයි. පොඩ්ඩක් ඔයා කට්ටියට දැනුවත් කරන්න ඔය මකුණු ඉන්න අයට. මේක ඩිනර් 5යි. හොඳද? මගේ ඇඳේ මකුණු හැදිලා මං ගෙනල්ලා දැම්මා. ග්ලව්ස් දාගෙන ඉහින්න ඕන ඇඳේ ඔක්කොටම. ඒ ඉහළ ඉවර වෙලා ඒව එහෙමම තියෙන්න අරිනවා ඉතින්. බුදිය ගන්න පැත්තට දාන්න නැතුව යට පැත්තට. ඉහළ මෙව්ව කරන් පස්සේ මේ කාමරේ වහලා තියන්න ඕන පැයක් විතර. ඊට පස්සේ කාමරේ ඇරලා ටිකක් හුලම් වැදෙන්න ඇරලා නිදා ගන්න පුළුවන්. සුද්ධ කරන්න අස් කරන්න ඕනේ නැහැ. ඊට පස්සේ ටික මකුණු ඉන්නේ උන් අර සැරට මැරිලා යනවා. ඒක දාන වෙලාවට විතරක් අතට ග්ලව්ස් දාලා මාස් එක දාගෙන දැම්මට කමක් නැහැ. ඊට පස්සේ ඒකේ සැර අඩු වෙනවා. එතකොට අපිට හානියක් වෙන්නේ නැහැ. මේ පැයක් විතර වගේ කාමරේ වහලා තියලා පැය භාගයක් නම් මදි. පැයක් විතර කාමරේ වහලා තියලා පස්සේ ඇරියන් පස්සේ පුළුවන් කාමරේ ඇරලා හුලම් වදින්න ඇරලා නිදා ගන්න පුළුවන්. ආයි වෙන බෙහෙත් ගහලා සුද්ධ කරලා අස් කරන්න අවශ්‍ය නැහැ. ඊට පස්සේ දවස් 2-3ක් විතර යනකොට අස් කරගත්තට කමක් නැහැ කාමරේ. එතකොට මකුණු මැරිලා. ආයි කවදාවත් මකුණු හැදෙන්නේ නැහැ මල්ලි මේ බෙහෙත් එකට. මේක ගන්න තියෙන්නේ කොහෙද දන්නවද? සුවෙක් එකේ ජොමා සූක් එකේ මෙහා පැත්තේ අර මල් කඩ තියෙන්නේ. අන්න ඒ මල් කඩවල තියෙනවා. ඕක ගන්න පුළුවන් එතනින් තමයි. වෙන තැන්වල නෑ ගන්න. ඩිනර් 5යි ඒ දවස්වල. ඔව්. පුළුවන් නම් කට්ටියට දැනුවත් කරන්න, අවශ්‍ය කෙනෙකුට ඕන නම් අරගන්න දැනුවත් කරන්න. ஹரி மல்லி ஏன்னா மத்திப்பா அல்லாதே பீட்ட பாய். இந்த மருந்து எடுத்து ஒரு 1 hour 2 hour ஃபுல்லாகவே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி பூசி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவருக்கு அப்புறமா போய் நீங்கள் ரூமை சுத்தம் பண்ணலாம். எல்லா மூட்டை பூச்சியும் மூட்டையை கட்டின மூச்சு விட்டு செத்தே போயிடும். மூட்டை பூச்சிகளுடைய தொல்லைக்கு விடுதலை பெறணும்னா பிரைட் 25 WP இதை வந்து வாங்கிக்கோங்க. ஷுவைக்கெலாம் அந்த செடிகள் விற்கக்கூடிய கடைகள் இருக்குதான். அதே போல் இதோ 12 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. அனைவருமே போதைப் பொருள் ஆசாமிகள், எல்லாமே போதைப் பொருள் வியாபாரிகள். அத்தனை பேரையும் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சு அனைவரையுமே கைது பண்ணியும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் போதைப் பொருள், ஒரு சிலர் சூனியம், இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் நடந்திருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாட்டை பொறுத்த வரையில் சூனியம், வசியம், தாயத்து கட்டுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு இடம் இல்லை. அதே போல தான்
இன்றைக்கி நிறைய பெண்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. போதைப் பொருள் வியாபாரத்திலையும் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. போதைப் பொருள் வியாபாரம், அதே போல் நீங்கள் இந்த நாட்டில் பார்ட் டைம் ஜாப் செய்கிறதே, இப்போ எத்தனையோ பேர் இன்றைக்கி காதிம் வீசாவில் வெளியில் பார்ட் டைம் ஜாப் செய்கிறீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்களில், ஒரு பில்டிங்களில், ஷெக்காக்களில், வீடுகளில் போய், அதுவே இந்த நாட்டில் சட்டப்படி குற்றம். அதையும் தாண்டி இந்த மாதிரி வேலைகள், போதைப் பொருள் விற்கிறது, அடுத்தது இந்த மசாஜ் வேலை பார்க்குறது, கை கால் நகம் வெட்ட போகிறது, முடிக்கு கலர் அடிக்க போகிறது, அதோடு சேர்த்து இந்த வசிய சூனிய வேலைகள் பார்க்குறது, போதைப் பொருள் விற்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சிறது, இந்த மாதிரி எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோவை, அதுவும் மூஞ்சோட ஃபோட்டோவை போட்டு நார் அடிச்சிருவாங்க. கடைசியில் உலகம் பூரா மனம் போயிடும். அதால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஆவது சிந்திச்சு பாருங்கள். அதே போல் இன்னொரு தகவல், அடுத்தது பிடிபட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விபச்சார கும்பலாக விபச்சாரம் பண்ணின ஒரு சில கூட்டத்தை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் இந்த மூஞ்சில் பாதியை நான் தான் மறைச்சிருக்கிறேனே தவிர அவங்க முழுசாக அப்படியோ மூஞ்சோடையே போட்டாங்க. மூஞ்சி அப்படியே ஃபுல்லாக காட்டியே போட்டிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள்லையும் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் நேர சுகம், அதே மாதிரி காசு, அந்த காசுக்காக, அற்ப ஆசைக்காக உங்களுடைய இவ்வளோ கால அர்ப்பணிப்பும் வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பங்களையும் தயவு செய்து இழந்துடாதீங்க. ஆண்களோ பெண்களோ 2 பேருக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் நேர சுகத்துக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி சீர்குலைக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப கவனம். அடுத்ததா ஜாபர் அல் அஹ்மத் ஸ்டேடியமுக்கு போகிற ஓட்டுநர்களுக்கான முக்கிய தகவல். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, பார்க்கினுக்கு எப்படி போகணும், எந்தெந்த ரோட்டில் வந்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ரோட்டில் வந்தாலும் 6ஆம் நம்பர் ரோட்டில் வந்தாலும் எப்படி என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்றத உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க. طرق المؤدية إلى استاد جابر الأحمد الدولي: طريق الشيخ زايد الدائري الخامس، القادم من الجهراء المدخل الأول شارع حمود الجابر الصباح، المدخل الثاني شارع محمد نزال المعصم، المدخل الثالث شارع محمد بن القاسم، القادم من السالمية المدخل الأول شارع محمد بن القاسم، المدخل الثاني شارع حمود الجابر الصباح، طريق جاسم الخرافي الدائري السادس، القادم من الجهراء المدخل الأول شارع حمود الجابر الصباح، المدخل الثاني شارع محمد بن القاسم، القادم من المسيلة المدخل الأول شارع محمد بن القاسم، المدخل الثاني شارع محمد نزال المعصم، المدخل الثالث شارع حمود الجابر الصباح. للوصول إلى المواقف المخصصة للجماهير عن طريق شارع غريب الجسار، شارع مثكر القوبع. ويمكن للجماهير استخدام المواقف متعددة الأدوار في الكليات المقابلة لاستاد جابر، والوصول إليها يكون عن طريق الدخول عبر البوابات في جميع الاتجاهات، وكذلك المواقف المقابلة للملعب. பணிப்பெண்களுக்கான மிக முக்கியமான தகவல். பணிப்பெண்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மத்தாம்களில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஏன் உங்களோட அறையிலேயே மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் எங்களுடைய ஒரு சகோதரி தெரிவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என்ன மாதிரி டிப்ஸ் என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்வான் ப்ரோ, இங்கே பாருங்கள், இதுதானே அந்த அவனெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது கைக்கு க்ளவுஸ், முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட சேர்த்து அது இல்லைன்னு சொன்னால் இதை டேஸ்டி, இதுவும் நல்ல பக்கத்திலே இருந்திருக்கானே பக்கி அப்படின்ன மாதிரி நீங்கள் எந்த தவறும் செய்யலை, ஆனால் உங்கள் மேலே பழி விழும். நான் அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ பார்த்து இவங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தேனே, இவங்க என்னையே போய் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சந்தேகப்பட்டாங்களே, நானாக இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களையும் ஒரு செகண்ட் தலையை பீக்க வைக்கும். ஏன், என்ன காரணம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபனானா. இங்கே பாருங்கள், மாவுக்குள்ளே இந்த பெரிய பிளாஸ்டிக் துண்டு கிடந்திக்குது. சரியா, நான் மாவு குழச்சிட்டு இருக்கும்போது இந்த பெரிய பிளாஸ்டிக் துண்டு வந்துக்கிங்க பாருங்க. அதுவும் இந்த பக்கெட் மாவில் இந்தாக்கி இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் துண்டு. மிச்சம் கவனமாக தான் வேலை பார்க்கணும் போல்.
ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து பார்த்து செய்யணும். நாட்டுக்கு போந்தனையும் மிச்சம் கவனமாக தான் ஈக்கணும் போல் வாழ்கிறது. இதில் உள்ள விபரீதங்களை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கீரியும் பாம்பு மாதிரி நிறைய பேர் சில வீடுகளில் பணிப்பெண்கள் 2 பேர் ஒரே கிச்சனில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஒருவேளை இதே நீங்கள் இந்த மாவை போட்டு குழைச்சி ஏதாவது ஒன்று செய்கிறீங்க, சாப்பாடு செய்கிறீங்க, உங்களோட கையில் அது பிடிபடலை, இந்த பிளாஸ்டிக் துண்டு பிடிபடலை. அதே மாதிரி ஸ்டீல் துண்டுகள் வரும், சில நேரங்களில் வேறு ஏதாவது ஒன்று வந்துடும். ஆனால் அது அந்த ஃபேக்ட்ரியில் பேக்கிங் ஆகும்போது வரது தான். ஆனால் ஒருவேளை இது உங்கள் கையில் மாட்டலை, சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டீங்க, அந்த சாப்பாட்டுக்குள்ளேருந்து பாபாவோ மாமாவோ கொண்டு வந்து இதை காட்டுறாங்க. நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க? இவ தான் இந்த வேலை பண்ணியிருக்கா, இவ தான் நான் அந்த மாவை குலைக்கும் போது எதையோ கொண்டு வந்து போட்டிருக்கா அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள சந்தேகம் எழும்பிடும். ஏன்னா ஏற்கனவே முட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எப்படியுமே சந்தேகம் வந்துடும். ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் யாராவது பார்ட்டிக்கு வீடுகளில் வந்திருந்து வீட்டில் உள்ள மாமா பாபா கொண்டு வந்தாலும், இல்லை பாபா நான் பார்த்து தான் செஞ்சேன், ஒருவேளை மாவுக்குள்ளேருந்து வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ் உங்களுக்கு வரலாம். ஆனால் இதே ஆளுங்களுக்கு முன்னுக்கு வச்சு யாராவது வேற ஒரு விசிட்டர் வந்த விருந்தாளிகள் யாரையாவது வாயில் அது மாட்டி அதை காட்டி உங்கள்கிட்ட பாபாட்ட மாமாட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எப்படியுமே அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிடுவாங்க. அது நிறைய இடங்கள் நடந்திருக்கேன். என்னுடைய வீட்டில் கூட சில நேரங்கள் ஆளுங்களுக்கு முன்னுக்கு வச்சு பாபா ஒரு போடுவார் பாருங்கள், வேறு யாராவது இருந்தால் விட்டுட்டு ஓடிடுவீங்க. என்னடா இந்த ஆள் இப்படி திட்டுறான்னு. வண்டிக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் கண்டுக்கா தம்பி, அப்படி தான் அப்படின்ட்டு போயிடுவார். அது எனக்கு தெரியும் பாபான்ட்டு நான் சத்தம் இல்லாமல் இருந்துருவேன். அந்த மாதிரி சில நேரங்களில் அவங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தொழிலாளியை சும்மா லெஃப்ட் ரைட்டு வாங்கி திட்டுன்னு திட்டி தீர்த்துருவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு. பார்த்து செய்ய தெரியாது, சுத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? அழுக தான் வரும். அடடா இத்தனை வருஷம் நம்ம பார்த்து பண்ணி கொடுத்தோம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்ததில்ல, எப்படி வந்துச்சுன்னே தெரியலை, இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு. எவ்வளவு தான் நீங்கள் நல்லதாக நேர்மையாக செஞ்சாலும் சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல், உங்களே அறியாமல் இந்த மாதிரி தவறுகள் நடந்துடும், உங்களுக்கே தெரியாமல். அதனால் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரிதான், அது முதல்ல சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று வந்துடுச்சு இல்லையா, இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்க? அரித்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சலிச்சு எடுக்கிறது. அந்த அரித்தட்டு மாதிரி ஏதாவது ஒன்று கடையில் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, அது பெட்டர். இனிமேல் மாவு சம்மந்தமான ஏதாவது ரொட்டி சுட போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா, பீட்சாவா, இல்லை வேறு ஏதாவது ஒன்றா, அப்படி நீங்கள் சமையலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாவை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே அந்த அரித்தட்டை வச்சுக்கிட்டு அந்த அரித்தட்டில் மாவை கொட்டி அந்த மாவை அரிச்சே எடுங்க. ஏதாவது ஸ்டீல் துண்டு, ஸ்டோப்லர் பின்னோடைய துண்டு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் துண்டு ஏதாவது ஒன்று வந்துடலாம். அது வரும்போது நீங்கள் அந்த அரித்தட்டில் போட்டு எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிக்கிடும், உங்களுடைய தொழிலும் பாதுகாக்கப்படும். தொடர்ந்தும் உங்களுடைய அதே நேர்மை, அதே சுத்தம், அதே கௌரவத்தை பாதுகாத்துக்கையும் முடியும். அதே மாதிரி சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்கள சந்தேகப்படவும் தேவையில்லை. இவ தான் அதை போட்டிருப்பா, இவ தான் அந்த மாவை குலைக்கும் போது எதையோ போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதும் இல்லை. சில நேரங்களில் குற்றமே செய்யாமல் சிலர் தண்டனை அனுபவிப்பாங்க. சொல்லும்போது எனக்கு தடுமாறுது. ஏன்னா நம்மலாம் பல விடயங்கள் அந்த மாதிரி பட்டிருக்கிறோம். நிறைய பேர் அந்த மாதிரிக்கு ஆகியிருக்கும். நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்ம மேலே பழியை போட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி சிலர் யோசிச்சிருப்பாங்க வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க. இந்த மாதிரியான சம்பவங்களால் கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரிதான், காய்கறிகளாக கூட இருக்கலாம். சில நேரங்கள் அதுக்குள்ளேயும் புழு இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.